வணக்கம் சார். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம்ல 17 வயது மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்த எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னைக்கு இது நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இத? அதாவது தமிழ்நாட்டுல என்றைக்கு திமுக ஆட்சி அமைஞ்சதோ, அன்றைக்கே சட்டம் ஒழுங்கு அ படு பாதாளத்திற்கு போய்விட்டது. சட்டம் ஒழுங்க முறையா பராமரிக்க தெரியாத ஒரு திறமையற்ற முதல்வர். அ எனவே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது என்பது தவிர்க்க முடியாது தான். தொடர்ந்து அது நடைபெறுங்கிறது தான். ஆனா இதுல என்னன்னா, ஒரு சம்பவம் அரசுன்னா, ஒரு நாடுன்னா அதுல சில பிரச்சனைகள் இருக்கும். சில சம்பவங்கள் நடைபெறும் தான். ஆனா ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை நடந்த பிறகு எவ்வளவு அது குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவன் நாங்க தான் வழக்கு தொடுத்தோம். அதிமுக சார்பில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கின் தான் குற்றவாளிகள் பிடிபட்டாங்க. இன்னும் அந்த சார் பிடிபடல. அந்த சாரை பிடித்து உண்மையான நடவடிக்கை எடுத்து அவரை சட்டத்தின் பிடியில நிறுத்தி இருந்தா இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது. அப்போ தமிழ்நாட்டுல எந்த சம்பவத்தை வேணாலும் நிகழ்த்தி விட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று குற்றவாளிகளுக்கு ஒரு குளிர் விட்டு போனதுனாலதான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுது. குறிப்பாக இந்த தூத்துக்குடியில நடைபெற்றது மிகப்பெரிய கொடூரம். இந்த கொடூரம் என்னன்னா, இப்படி காணவில்லை என்று சொன்னதும் உடனே தனிப்படை அமைத்து விரைவாக தேடி இருந்தா அந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை நேர்ந்திருக்காது என்கிற நிலைமை இருக்கிறது நினைக்கிற போது நெஞ்சம் பதைக்கிறது. ஆனா தன்னை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிற முதலமைச்சர் இது குறித்து இதுவரை வாயை திறக்கல. மணிப்பூர்லயும் பிற மாநிலங்களிலும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து கவலைப்படுகிற கண்ணீர் விடுகிற கனிமொழி தற்போது வாய் திறந்து பேசல. மெழுகுவர்த்தியை ஏந்தி போராடுகிற கனிமொழி தற்போது தமிழ்நாட்டு மக்கள் தீவெட்டி ஏந்தி போராட வேண்டிய நிலைக்கு அவங்க அண்ணன் இந்த தமிழ்நாட்டை தள்ளியிருக்கிறார் என்பதை நினைக்கும் போது நெஞ்சு பதைக்கிறது. சார், இப்போ அதிமுக சார்பில இருந்து நீங்க உடனடியா இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ட்டு தேசிய மகளிர் ஆணையத்துல ஒரு புகார் ஒண்ணு கொடுத்திருக்கீங்க. எதன் அடிப்படையில இந்த புகார் இருக்கு சார்? வெறும் இந்த விளாத்திக்குளம் சம்பவம் தொடர்பாக மட்டுமேவா, இல்ல மதுராந்தகம் உள்ளிட்ட பல்வேறு சமீபத்தில் நடக்கக்கூடிய பாலியல் புகார்கள் எல்லாத்தையும் அதுல மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல கடந்த 5 வருட ஆட்சி காலத்துல நடந்த சம்பவங்கள் குறித்து அவ்வப்போது நீதிமன்றங்களுக்கு சென்று நீதியை பெற்று தந்தது அதிமுக. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மதுராந்தகத்துல அந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவுகள், அதுபோல மடப்புறம் அஜித்குமாருடைய போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரம், அண்ணா நகர் பாலியல் விவகாரம், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் புகார், இதெல்லாம் நீதிமன்றத்திற்கு கிட்னி திருட்டு போன்றவை அனைத்து கொடூரங்களுக்கும் அதிமுக தான் நீதி பெற்று தருவதற்கு நீதிமன்றத்தில் சென்றது. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பிரதான எதிர்கட்சி அதிமுகங்கிறதுனால வெறுமே வாயை பேசிவிட்டு அறிக்கை விட்டு போகிற இயக்கம் இல்ல அதிமுக. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்று தரணும் அப்படின்னு நினைக்கிற இயக்கம் அதிமுக. தற்போது இந்த நடைபெற்றிருக்கிற சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 நாட்கள்ல 3 சம்பவம். ஒண்ணு கிருஷ்ணகிரியில ஒரு 2.5 வயது பெண்ணுக்கு பாலியல் கொடுமை. அதுக்கு அடுத்தது மதுராந்தகத்துல ஒரு பள்ளி மாணவிக்கு நடந்த பாலியல் கொடுமை. அதை தொடர்ந்து இதுல மரணமே நிகழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது இன்னைக்கு காலையில இன்றைய தங்கம் நிலவரம், இன்றைய வெள்ளி விலை நிலவரம், இன்றைய வானிலை நிலவரமா, இன்றைய கற்பழிப்பு நிலவரங்கிற மாதிரி சொல்றதுக்கு கூசுது. அப்படி இப்போ ஒரு நிகழ்ச்சி திருச்சியில இருந்து சென்னையில் தங்கியிருந்த ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வந்த மாணவிக்கு நடந்த பாலியல் கொடுமை செய்தி தற்போது பிளாஷ் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கிற போது எங்க போய் சொல்றது என்றால், தமிழ்நாட்டுல டிஜிபி இல்ல. காவல்துறை ஒரு டிஜிபி ஒருவர் இருந்தார் தான் அவருடைய உத்தரவை கேட்டு அவருக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் போலீசார்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அதை பண்ண முடியும். தற்போது ஒரு ஒரு நிரந்தர டிஜிபி இல்ல, ரெகுலர் டிஜிபி இல்ல. அது சட்டம். டிஜிபி இருக்கணுங்கிறது சட்டம். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. அதை கூட செய்யாம ஒரு டிஜிபியை போடாம இருக்கிற ஒரு அரசாங்கம். அப்ப எங்க போய் மக்கள் சொல்லுவாங்க? எதிர்கட்சி எங்க போய் சொல்லலாம்? நீதிமன்றத்துல சொல்லும். நேற்றைய தினத்துல சென்னை உயர் நீதிமன்றத்துல இது குறித்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் சூரிய நாராயணன் நினைக்கிறேன், அவர் நீதிமன்றத்துல தெரிவித்தார். உடனே பொது நல வழக்காக தாக்கல் செய்தால் விசாரிக்கிறோம்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய முதன்மை அமர்வு சொல்லி இருக்கிறது. எனவே இந்த விஷயத்த நேஷனல் லெவல்ல கொண்டு போய் இந்தியால ஒரு குடியரசுத் தலைவரா பெண்ணை வச்சிருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல அது உலக அளவில் அதை பெருமையா வேற நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு வாழ்றதுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கேயும் பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பெண்கள் வெளியே வரவே முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சட்ட ரீதியா தான் இதை எதிர்கொள்ளணும். ஏன்னா
தேர்தல் வருகிறது, இன்னும் 2 மாதங்கள்ல வருது, இந்த ஆட்சி வீட்டுக்கு போயிருது, அது உறுதி. ஆனா அதற்காக காத்திருக்க முடியாது அல்லவா? எனவே உரிய நிவாரணத்தை பெற்றுத் தருவதற்கு, உரிய நீதியை பெற்றுத் தருவதற்கு அதிமுக துணை நிற்கிறது. எனவே அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில, அதோட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்ற வகையிலும், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் நான் இன்றைக்கு தேசிய மகளிர் ஆணையத்தை தொடர்பு கொண்டு இந்த புகாரை அவர்களுக்கு அளித்திருக்கிறேன். நான் அதுல என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, உடனடியா மகளிர் ஆணையம் இதுல தலையிட்டு ஒரு டெலிகேஷன் அனுப்பணும்னு கேட்டிருக்கேன். இந்த வழக்கை உடனடியாக சூமோட்டோவை எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டிருக்கேன். இதுவரை எவ்வளவு புகார்கள் இருக்கு, எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறதெல்லாம் ஆடிட் பண்ணணும். அப்புறம் அந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட்ல கூட மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். சார், அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சியா இருக்குன்னு சொல்றீங்க. இதை லீகலா நீங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு லீகலா கொண்டு போயிருக்கீங்க மகளிர் ஆணையம் வரைக்கும் தேசிய அளவுல. ஆனா அதை கடந்து இங்க தமிழகத்துல எதிர்க்கட்சி ரோலா ஒரு உடனடியான ஒரு போராட்டத்தை அதிமுக நினைச்சிருந்தா இந்நேரம் அரேஞ்ச் பண்ணிருக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, போராட்டம் அப்படின்னு பண்றதுனால நீதி கிடைச்சிருங்கிறது இல்ல. போராட்டம் ஒரு வடிவம், சட்ட ரீதியா சொல்றது இன்னொரு வடிவம். ஆக ஒரு அரசினுடைய தவறை சுட்டி காட்டுகிறது பல்வேறு வடிவங்கள்ல. சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல எழுப்புறது. சட்டமன்றத்துல நீங்க பேச விட மாட்டார், சபாநாயகர் பேச விடுறது இல்ல. நாடாளுமன்றத்துல இதை குறித்து எழுப்பலாம், நீதிமன்றத்திற்கு செல்லலாம். மக்கள் மன்றத்துல எடுத்து வைக்கிறதுக்கு போராட்டம் நடத்துவதன் மூலமா மட்டும் நீதி கிடைச்சிரும் நீங்க நினைக்கிறீங்க. ஒரு எதிர்க்கட்சின்னா ஆக்கப்பூர்வமான செயல்ல இருக்கணும். இப்ப போராட்டம் நடத்தி விட்டு விளம்பரம் செய்து விட்டு போறதுனால இந்த தீர்வு கிடைச்சிருமா? எனவேதான் டிஜிபி நியமிக்கலைங்கிறதுக்கு அது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இப்போ டிஜிபியை நியமிக்கணும் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. அதுக்காக டிஜிபி ஆபீஸ் முன்னால எல்லாரையும் திரட்டி போராட்டினா நீதி கிடைச்சிருமா? ஏன்னா செவிடன் காதில ஊதிய சங்கு மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் இந்த அரசு கையாளுகிறது. எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு ஹிட்லர் தனமான ஒரு அரசு. இந்த அரசு இப்ப யாரை பத்தி கவலைப்படாத ஒரு அரசா இருக்கு. தான் போன போக்குல போகணும்னு நினைக்கிற எடுத்தேன் கவிழ்த்தேன்ங்கிற மாதிரி நடவடிக்கைகளை கொண்ட ஒரு அரசா இருக்கு. முதலமைச்சர் இதுக்கு மேல என்னால வார்த்தைகள்ல சொன்னா அது நல்லா இருக்காது. முதலமைச்சர் அப்படி ஒருத்தரா இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நியாயமா ஆட்சி நடத்தவர்கிட்ட போய் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். அப்போ போராட்டம் நடத்தும் போது சொரணை உள்ள அரசாங்கம்னா உடனே நடவடிக்கை எடுக்கும். அப்படிலாம் இல்லாத இருக்கனால நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேற என்ன வழி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை தாண்டி ஸ்டாலின் வீட்டு முன்னால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? சார், இப்ப தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஒரே ஒரு போராட்டத்தினால மட்டும் இதை நிறுத்திட முடியுமா நீங்க சொல்றீங்க. அப்ப இதுக்கான தீர்வு என்னதான் சார்? நிச்சயம் மாற்றம் வரணும். அதைத்தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. மாற்றங்கிறது அரசியல்ல ஒரு அரசாங்கம் அமையும் போது தவறுகள் எந்த அரசாங்கத்திலேயும் நடக்கும். அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கும். அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கள்ளச்சாராயங்கிறது மதுராந்தகத்துல 2022 கள்ளச்சாராய சாவு நிகழ்ந்த உடனே அதை சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. உள்ளூர் போலீசார் சரியா விசாரிக்கலன்னு மாத்தினாங்க. இதே போன்று ஒரு வருடம் கழித்து அந்த பகுதியில கள்ளக்குறிச்சியில திருப்பி 71 பேர் சாகும்போது சிபிசிஐடிக்கு தான் நாங்க மாத்தோம்னு ஒத்த காலில் எனக்கு அரசாங்கம். இதை தானே கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க. அதுக்கப்புறம் அப்போ 23 பேர் மதுராந்தகத்துல இறந்தாங்க. மரக்காணத்திலயும் மதுராந்தகத்திலயும். இப்ப அது 70 நிக்குது. அப்ப அந்த சிபிசிஐடி விசாரிக்கிறதுனால என்ன பலன் இருக்கும்? அதனால அதை சிபிஐட்ட கொடுப்போம்னு சொன்னோம். ஆனா அரசாங்கத்துக்கு அதுல முரண்பாடு. நாங்க அதை இல்ல சிபிசிஐடி தான் விசாரிக்கும் அப்படின்னு அழிச்சாட்டியம் பண்ணாங்க. நீதிமன்றம் உத்தரவு போட்டது. இப்பொழுது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல போய் அதுக்கு தடையெல்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு அரசாங்கம்ங்கிறது இப்போ நடந்திருக்க சம்பவங்களுக்கு ஸ்டாலின் நேரடியா பொறுப்பாவாரா அப்படின்னா, சில ஒரு விஷயத்துல சொல்ல போனா நேரடியா முதலமைச்சர் பொறுப்பு இல்லைதான். அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுடைய தவறு தான். ஆனா உச்சபட்சமாக இதற்கு தலைமை தாங்க. ஒரு அரசுடைய புகழ் கிடைத்தா மட்டும் அது ஸ்டாலினோட நல்ல நிர்வாகம் முன்னேற்றத்தை நோக்கி போகிறது, தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன்னு எல்லாம் சொல்ற முதலமைச்சர் இங்க தலை கவிழ்ந்து அல்ல, தலையே உருண்டு இருக்கு. தலை கவிழ்ந்து இல்ல. இன்னைக்கு தமிழகத்தினோட தலை நிமிர்வேன்னு சொன்னவர் இப்ப தலை இல்ல. ஒரு பெண்ணுடைய தலையை வெட்டி கொன்று ஒரு கற்பழித்து ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இவ்வளவு மோசமான பார்பேரியன் ஆக்ட் நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கமா? நம்ம தமிழர்கள்னு வேற இடத்துல போய் வெளியே சொல்றதுக்கு நாளைக்கு வெட்கப்பட்டு தலைகுனிகிற நிலைமையே இன்னைக்கு தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிறது. அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வுனா, மக்கள் முடிவெடுக்கணும். வருகிற தேர்தலில் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும். முடிவு எடுத்திருக்காங்க. அது தேர்தல் முடிவுகள் வரும்போது உங்களுக்கு தெரிய வரும்.